ஹாய், வெல்கம் டு டாக்டர் மெடிக்ஸ். ஹியூமரஸோட இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா, போன் ஆஃப் த ஆர்ம், லாங்கஸ்ட் போன் ஆஃப் த அப்பர் limb ஹேஸ் அப்பர் ரவுண்டட் எண்ட் ஷாஃப்ட், லோவர் ஃப்ளாட்டன்டு எண்ட். டெர்மினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பர் எண்டில் வந்து ரவுண்டாக இருக்கும், அது வந்து ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் எண்ட் வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் சைட் டு சைடு, அது வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கும். ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து டைரக்டட் மீடியலி அப்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்ட்ஸ். லெசர் டியூபர்கிள், அது வந்து projects from the upper end, limited laterally by the intertubercular sulcus or biseptal groove. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்பர் எண்ட், ஷாஃப்ட், லோவர் எண்ட். அந்த அப்பர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஹெட்டு, anatomical neck, lesser tubercle, greater tubercle, intertubercular surface, surgical neck, morphological neck. அப்பர் எண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெட்டில் வந்து ஹெட் மீடியலி பேக்வர்ட் அண்ட் அப்வர்ட்ஸாக இருக்கும். Articulates with glenoid cavity of the scapula to form shoulder joint. Forms about 1/3 of the spear and is much larger than the glenoid cavity. Anatomical neck அப்படின்னு பார்த்தோன்னா, line separating the head from the rest of the upper end. Lesser tubercle அப்படின்னு பார்த்தோன்னா, an elevation on the anterior aspect of the upper end. Greater tubercle அப்படின்னு பார்த்தோன்னா, an elevation that forms the lateral part of the upper end. Its upper end and posterior aspect is marked by 3 impressions: upper, middle and lower. Intertubercular surface or the biseptal groove separates the lesser tubercle medially from anterior part of the greater tubercle. இதில் வந்து ஒரு சல்கஸ் இருக்கும். அந்த சல்கஸ் வந்து மீடியல் அண்ட் லேட்ரல் லிப்ஸோடு இருக்கும். ரெண்டுமே வந்து டவுன்வர்ட் ப்ரொலங்கேஷன் ஆஃப் த லெசர் அண்ட் கிரேட்டர் டியூபர்கிள். சர்ஜிக்கல் நெக், அது வந்து ஒரு நேரோ லைன் செப்பரேட்டிங் தி அப்பர் எண்ட் ஆஃப் தி ஹியூமரஸ் ஃப்ரம் த ஷாஃப்ட். மார்ஃபாலஜிக்கல் நெக் lies 0.5 cm below surgical neck, shows the position of the epiphyseal line. Shaft வந்து round in upper half, triangle in lower half. இதில் வந்து 3 பார்டர்ஸ், 3 சர்ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 பார்டர்ஸ், 2 சர்ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டீரியர், லேட்ரல், மீடியல். ஆன்டீரியர் பார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பர், மிடில் அண்ட் லோவர் ஹாஃப்னு 3 பிரிச்சிருக்காங்க. அப்பர் 1/3 அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் த லேட்ரல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சர்க்கஸ். மிடில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் தி ஆன்டீரியர் மார்ஜின் ஆஃப் த டெல்டாய்ட் டியூபரோசிட்டி. லோவர் ஹாஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஸ்மூத் அண்ட் ரவுண்டட். லேட்ரல் பார்டரில் லோவர் எண்ட், அப்பர் பார்ட் அண்ட் மிடில் பார்ட் இருக்கும். லோவர் எண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி ப்ராமினென்ட் வேர் இட் ஃபார்ம்ஸ் லேட்ரல் சுப்ராகாண்டிலர் ரிட்ஜ். அப்பர் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா barely traceable up to the posterior surface of the greater tubercle. மிடில் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா interrupted by the radial or spiral groove. medial borderல அப்பர் பார்ட் அண்ட் மிடில் பார்ட். அப்பர் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் மீடியல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். மிடில் பார்த்தோன்னா ரஃப்பாக இருக்கும், ஸ்ட்ரிப் அண்ட் கண்டினியூஸ் பிலோ வித் மீடியல் சுப்ராகாண்டிலர் ரிட்ஜ். அப்படின்னு பார்த்தோன்னா 3 சர்ஃபேஸ் இருக்குது: anterolateral, anteromedial, posterior surface. Anterolateral surface அப்படின்னு பார்த்தோன்னா lies between the anterior and lateral border. Upper half of surface is covered by deltoid muscle, so it has a deltoid tuberosity. அது வந்து V-shaped mark little above middle. அதில் வந்து radial groove இருக்கும். எங்கே இருக்கும்னா deltoid tuberosityக்கு பின்னாடி இருக்கும். runs down and forwards across the surface. Anteromedial surface lies between the anterior and medial border. Intertubercular sulcus, nutrient foramen. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். Intertubercular sulcus வந்து upper 1/3 is narrow and forms the floor. Nutrient foramen seen near the medial border below its middle part. Posterior surface lies between the medial and lateral border. Upper part is marked by oblique ridge. Medial 1/3 is covered by radial groove. Posterior surface அப்படின்னு பார்த்தோன்னா it lies between the medial and lateral border. Upper part is marked by oblique ridge. Medial 1/3 is crossed by radial groove. Lower end வந்து அப்படின்னு பார்த்தோன்னா
forms condyle and expands from side to side. இதில் வந்து ஆர்டிகுலர் அண்ட் நான் ஆர்டிகுலர் பார்ட்ஸ் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஆர்டிகுலர் பார்ட்ஸில் வந்து அதில் சப்டைப்ஸ் வந்து 2 சப்டைப்ஸ் வரும். கேபிட்டுலம், ட்ராக்லியா. இதில் வந்து 7 சப்டைப்ஸ் வரும். மீடியல் எபிகாண்டைல், லேட்ரல் எபிகாண்டைல், லேட்ரல் சுப்ராகாண்டைல் ரிட்ஜ், மீடியல் சுப்ராகாண்டைல் ரிட்ஜ், கொரோனாய்டு ஃபோசா, ரேடியல் ஃபோசா, ஒலிக்ரோனான் ஃபோசா. ஓகே, இப்போ வந்து ஆர்டிகுலர் பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டுலம் அண்ட் ட்ராக்லியர் வரும். ஸோ கேபிட்டுலமில் வந்து லேட்ரல் வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் ஹெட் அப்படின்றது மீனிங். இது வந்து எப்படி இருக்கும்னா ரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆர்டிகுலேட்ஸ் வித் த ஹெட் ஆஃப் த ரேடியஸ். ட்ராக்லியா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து க்ரீக் வேர்ட். இது வந்து புள்ளி அப்படின்ற மீனிங் இருக்குது. புள்ளி ஷேப்டு சர்ஃபேஸில் இருக்கும். ஆர்டிகுலேட்ஸ் வித் ட்ராக்லியர் நாச் ஆஃப் அல்னா. அல்னா அப்படின்றது இன்னொரு போன், ரேடியஸ் அப்படின்றது இன்னொரு போன். மீடியல் ரிட்ஜ் ஆஃப் த ட்ராக்லியர் ப்ரொஜெக்ட்ஸ் டவுன் 6 mm more than the lateral edge. Formation of carrying angle. So non-articular parts அப்படின்னு பார்த்தோம்னா medial epicondyle வந்து prominent bony projection on the medial side of the lower end, subcutaneous easily felt medial side of the elbow. ஸோ மீடியல் எபிகாண்டைல் எங்கேன்னு பார்த்தோம்னா இங்கே இந்த இருக்க மீடியல் எபிகாண்டைல் இது வந்து ப்ராமினெண்ட்டான ஒரு போன் ப்ரொஜெக்ஷன் மீடியல் சைடில் இருக்கும். அதுவும் லோவர் எண்டில் மீடியல் சைடில் இருக்கும். இது வந்து சப்கியூட்டேனியஸாகவும் இருக்கும். ஈஸியாக வந்து சர்ஃபேஸ் லெவல்லே வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து மீடியல் சைடு ஆஃப் த எல்போவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லேட்ரல் எபிகாண்டைல். லேட்ரல் எபிகாண்டைல் இஸ் ஸ்மாலர் தேன் மீடியல் எபிகாண்டைல். ஆண்ட்ரோலேட்ரல் பார்ட்டில் இருக்கும். மசில் இம்ப்ரெஷன் அங்கே வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஹியர் இஸ் த லேட்ரல் எபிகாண்டைல். மீடியல் எபிகாண்டைலை விட இது ஸ்மாலாக இருக்குது. இங்கே வந்து ஒரு மசில் வந்து அட்டாச் ஆகும். இது வந்து ஆண்ட்ரோலேட்ரல் சர்ஃபேஸில் வந்து இருக்குது. ஸோ லேட்ரல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜ். இது வந்து ஷார்ப் லேட்ரல் மார்ஜின் ஜஸ்ட் above the lower end. Coronoid fossa. Depression just above the anterior aspect of the trochlea. Accommodates the coronoid process of ulna when elbow is flexed. So next is radial fossa. Depression just above the anterior aspect of the capitula. Accommodates the head of the radius when elbow is flexed. So here is the radial fossa. இது வந்து கேபிட்டலுக்கு மேலே ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரேடியஸோட ப்ராசஸ் வந்து அங்கே வந்து சீட் ஆகும். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக அந்த இடத்துல வந்து சீட் ஆகிடும். Olecranon fossa lies just above the posterior aspect of the trochlea. Accommodates the olecranon process of ulna when the elbow is extended. ஸோ ஒலிக்ரோனான் ப்ராசஸ் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸில் வந்து இருக்கும். அதாவது போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த போன் அண்ட் ட்ராக்லியராக வந்து இருக்கும். ட்ராக்லியராக இருக்கும். எதுக்கு அப்படின்னா பார்த்தோன்னா அங்கே வந்து அல்னாவோட ஒலிக்ரோனான் ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல வந்து சீட் ஆகும். ஸோ அல்னா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது நார்மலாக அனாட்டமிக்கல் போர்ஷனில் இருக்கும்போது அந்த இடத்துல சீட் ஆகிடும். அட்டாச்மெண்ட்ஸ் இதில் 21 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸில் வந்து இருக்குது. மசில்ஸில் வந்து 17 மசில்ஸ் இருக்குது அண்ட் லிகமெண்ட்ஸில் வந்து 2 லிகமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சப்ஸ்கேப்புலரிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மசில். இது வந்து மல்டிபெனேட் இன்சர்ட்டட் இன் லெசர் டியூபர்கல். ஸோ ஹியர் இஸ் த இது வந்து சப்ஸ்கேப்புலரிஸ். சப்ஸ்கேப்புலரிஸ் லெசர் டியூபர்கலில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மசில் இஸ் சுப்ராஸ்பைனேட்டஸ். இது வந்து இன்சர்ட்டட் இன்டு தி கிரேட்டர் டியூபர்கல். anterior part of the greater tubercle. So here is the supraspinatus. So இது வந்து greater tubercle. greater tubercle ஓட anterior aspectல வந்து இது வந்து insert ஆயிருக்கு. infraspinatus. infraspinatus எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா medial greater tubercle வந்து insert ஆயிருக்கு. So here is the infraspinatus. So this is the infraspinatus. இங்க வந்து medial greater tubercle ஓட medial aspect வந்து insert ஆயிருக்கு. teres minor. teres minor is inserted into low impression on greater tubercle. So here is the teres minor. So teres minor வந்து எங்கே இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா கிரேட்டர் டியூபர்குலோட லோ இம்ப்ரெஷனில் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. pectoralis major is inserted into the lateral lip of intertubercular sulcus and its insertion is bilaminar. Okay, pectoralis major muscle இங்கே இருக்குது. So it is inserted in the lateral lip of, so this is the lateral lip of இங்கே இருக்குது லேட்ரல் லிப். ஸோ இதுதானே லேட்ரல் லிப் நம்ம பார்த்தோம் ஃபீச்சர்ஸில். லேட்ரல் லிப் ஆஃப் இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். ஸோ திஸ் இஸ் இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். இந்த லேட்ரல் லிப்பில் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, லாட்டஸ்மஸ் டார்சை அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ட்டட் இன்டு த ஃப்ளோர் ஆஃப் இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். ஸோ ஹியர் இஸ் த லாட்டஸ்மஸ் டார்சை. ஸோ இது வந்து இங்கே ஃப்ளோர் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ டீரிஸ் மேஜர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ட்டட் மீடியல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ்.
So this is the intertubercular sulcus. So this is the medial left of the intertubercular sulcus. So இங்கே வந்து teres major insert ஆயிருக்கு. Deltoid muscle inserted in the deltoid tuberosity. Whereas here is the deltoid tuberosity. So இங்கே வந்து deltoid muscle வந்து insert ஆயிருக்கு. Coracobrachialis இது வந்து inserted rough area on middle of medial border. Coracobrachialis இங்கே இருக்குது. ஸோ இது the medial borderல இருக்க rough ஏரியாவில் coracobrachialis insert ஆயிருக்கு. So next வந்து brachialis arises from lower halves anteromedial and anterolateral surface of shaft and parts extend to posterior. Brachioradialis arises from upper two-third of lateral supracondylar ridge. So here is the supracondylar ridge. So இது வந்து upper two-third of the lateral supracondylar ridge வந்து brachioradialis வந்து arise ஆகுது. Extensor carpi radialis longus arises from lower one-third of lateral supracondylar ridge. Later teres, it is arises from lower one-third of medial supracondylar ridge. So this is a medial supracondylar ridge. அதில் இருக்கிற lower one-thirdல இருந்து இந்த pronator teres வந்து muscle arise ஆகுது. Superficial flexor muscle arises from common origin from anterior medial epicondyle, also known as common flexor origin. Superficial extensor muscle origin from lateral epicondyle, also known as common extensor origin. So here is the common extensor origin. The common extensor origin ஓட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா superficial extensor muscle that arises from the lateral epicondyle. So this is the lateral epicondyle. Okay. Aconius arises from posterior surface of the lateral epicondyle. So here is the aconius. இது வந்து posterior surface of the lateral epicondyle arise ஆகுது. அதாவது இந்த lateral epicondyle இதோட posterior surface back side. இங்கே வந்து aconius என்ற ஒரு muscle வந்து arise ஆகுது. Triceps brachii arises from oblique ridge on upper part of the posterior surface above the radial groove. Medial head arises from posterior surface below the radial groove. Ligament அப்படின்னு பார்த்தோம்னா capsular ligament of shoulder joint, capsular ligament of elbow joint அப்படின்னு ரெண்டு ligament இருக்குது. Nerves அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா axillary nerve, radial nerve, ulnar nerve அப்படின்னு 3 nerve இருக்குது.